ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோல்டு ரேட்டு நாளுக்கு நாள் மிகவும் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு சவரன் 1 lakh மேல விற்கப்படுகிறது. இதனால் மக்கள் அதிலிருந்து கோல்டு வாங்குவதை சிரமமாக கருதி வெள்ளியின் பக்கம் அவர்களுடைய கவனம் திரும்பி இருக்கிறது. நம்ம இந்த வீடியோவில் வெள்ளி வாங்குவது லாபமா, அதை லாங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது லாபமா, எத்தகைய முறையில் அதை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் என்பது பற்றியும் தொகுத்து வழங்கியிருக்கோம். ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸும் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்டீஸ் சொல்லியிருக்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக வழங்கப்படுகிறது. இந்த வெள்ளி கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 5300 கோடிக்கு விற்கப்பட்டுள்ளது. இந்த சில்வரை புவர் மேன்ஸ் கோல்டு என்றும் கூறுவார்கள். 2025ஆம் ஆண்டு 150% வெள்ளி பீக் உச்சத்தை அடைந்துள்ளது. வெள்ளியை இப்பொழுது தங்கத்தை போல் வெள்ளியையும் ஒரு அசட்டாக மக்கள் கருத தொடங்கியுள்ளனர். அதே போல கோல்டை ப்ரொடெக்ட் செய்யும் என்றும் சில்வர் என்பது ரியாக்ட் செய்யக்கூடியது என்றும் கூறப்படுகிறது. S&P 500, NASDAQ, கோல்டு, பிட்காயின் போன்றவைகளில் சில்வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு முக்கியமானதாக கருத தொடங்கியுள்ளார்கள். தங்கத்தில் இருந்து மாறி எல்லா நாடுகளும் 2025ஆம் ஆண்டு சில்வரை அதிகமாக இருப்பு வைத்துக் கொள்ள துவங்கியுள்ளது. யுஎஸ்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டீரியர் டு ப்ரொடெக்ட் அண்ட் மேனேஜஸ் என்ற டிபார்ட்மெண்ட் கிடைப்பதற்கரிய மற்றும் டிமாண்ட் மெட்டல்ஸை கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்ற தனியாக ஒரு லிஸ்டில் இன்க்ளூட் செய்து அறிவிப்பார்கள். இந்த லிஸ்ட்ல நவம்பர் 2025ஆம் ஆண்டு சில்வரையும் இன்க்ளூட் செய்து யுஎஸ் கவர்மெண்ட் அறிவித்துள்ளது. உலகத்தில் உள்ள நாடுகளுக்கு தேவையான வெள்ளியை சப்ளை செய்வது சைனா தான். மற்ற நாடுகளில் உள்ள பெரிய கம்பெனிகள் 70% சைனாவிடமிருந்து தான் வாங்குகிறார்கள். வெள்ளியின் தேவை இந்தியாவிலும் மிக அதிகமாகி கொண்டிருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்பு வெள்ளியை சீனா இந்தியாவிற்கு 25% சப்ளை செய்துள்ளது. இப்பொழுது இந்தியாவினுடைய தேவை அதிகமாகி 40% சைனா சப்ளை செய்கிறது. கடந்த டிசம்பர் 29, 2025 அன்று சில்வர் ரெக்கார்டு ஹை ஹிட் பண்ணியிருக்கு. அதாவது டாலர்ல 82.67 ounce குளோபலிட்டி அமௌண்ட்டுக்கு விற்கப்பட்டிருக்கிறது. சில்வர் ஏற்கனவே 3 தடவை மேஜர் கிராஷ் ஆகியிருக்கிறது. யுஎஸ்ஏவிலும் 3/2 பங்கு சில்வர் பயன்படுத்துகிறார்கள். அதாவது சோலார் பேனல்ஸ், வெஹிக்கிள்ஸ், மிலிட்டரி டெக்னாலஜி, கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஆகியவற்றுக்கு இதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் யுஎஸ்க்கும் அந்த சில்வருடைய பயன்பாடு மிகவும் தேவைப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் சில்வரை ஸ்டாக் வைத்துக் கொள்ள தொடங்கியுள்ளார்கள். இதனால சில்வரின் விலை அதிகமாக விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிடையே சில்வர் தேவை அதிகமாக கருத்தில் கொண்டு மேஜர் சில்வர் உற்பத்தி செய்ய சீனா வெள்ளியை சப்ளை செய்வதை குறைத்து டிமாண்ட் அதிகமாவதற்கு வழிவகை செய்கிறது. அது மட்டும் இல்லாம மேலும் சைனா சில்வர் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் செய்வதுடன் அவர்கள் நாட்டில் உள்ள கம்பெனிகளுக்கு சில்வர் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. கோட்டாஸையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இவங்க கோட்டா தான் வாங்க முடியும் என்றும் சீனா அவர்கள் நாட்டில் அதை ரூல்ஸாக இம்போஸ் செய்திருக்கிறது. இதனால் சில்வர் சப்ளையும் குறைத்து சப்ளை செய்கிறது. எல்லா நாடுகளும் சோலார் பேனல், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் 25 to 50 கிராம் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்ல தேவைப்படுகிறது. இந்த சில்வர் பேட்டரிகளிலும் 5G சேவை பயன்படுத்தும் மொபைல்களிலும் இந்த சில்வர்கள் தேவைப்படுகிறது. அதனால் எல்லா நாடுகளுக்கும் சில்வர் அதிகமாக தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் எதிர்காலத்திலும் சில்வருடைய தேவை மிக அதிகமாக தேவைப்படும் என்று கருதப்படுகிறது. பல நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள போரின் காரணமாகவும் மிலிட்டரி உபகரணங்களுக்கு சில்வர் மற்றும் காப்பருடன் சில்வர் கலந்து உபயோகப்படுத்துவதாலும் தேவை அதிகமாகிறது. சில்வரை லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கு வாங்கி பாதுகாப்பதாலும் விலை உயர்ந்து கொண்டு இருக்கிறது என்று பினான்சியல் அட்வைசர்ஸ், பினான்சியல் எக்ஸ்பர்டீஸ் கூறுகிறார்கள். மேலும் அவர்கள் கூறும்போது சில்வரின் தேவைகள் எதிர்காலத்தில் 5 முதல் 10 வருடங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் என்று கூறியுள்ளார்கள். சில்வரில் எந்தெந்த நாடுகள் 2026இல் எவ்வளவு ஸ்டாக் வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். ரஷ்யா 92K, சைனா 70K, இந்தியா 37K, ஆஸ்திரேலியா 94K, US 23K, பெரு 140K, மெக்சிகோ 37K போன்ற நாடுகள் எல்லாம் சில்வரை ஸ்டாக் செய்து வைத்துள்ளன. சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்தவையாக பினான்சியல் அட்வைசர்ஸ் கூறியுள்ளதை பார்க்கலாம். சில்வர் இந்தியாவில் இப்பொழுது வாங்குவதற்கான மார்க்கெட் பிரைஸ் அதிக மார்க்கெட்டில் உள்ள கம்பெனிகளின் பெயர்கள் கூறப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒன்று இந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா,
NMDC ஆகிய கம்பெனிகள் மார்க்கெட் பிரைஸில் சில்வர் அதிகமாக விலை போகிறது என்று கூறியுள்ளார்கள். அதே போல் வெள்ளி பார், காயின்ஸ் போன்றவை வாங்குவதற்கு மார்க்கெட் பிரைஸ் ஏற்றவாறு முதலில் உள்ளது பார்த்தோம்னா தங்கமயில் ஜுவல்லரி என்றும், இரண்டாவதாக கல்யாண் ஜுவல்லரி என்றும் கூறியுள்ளார்கள். அடுத்ததாக முதலாவதாக ETF மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போது சிறந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸுடன் கூடிய கம்பெனிகள் எவை என்பதையும் கூறியுள்ளார்கள். நிப்பான் இந்தியா, ICICI போன்றவையும் இந்த ETF முறையில் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்தது என்றும் கூறியுள்ளார்கள். இரண்டாவதாக சில்வர் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் எது என்றும் கூறியுள்ளார்கள். HDFC, நிப்பான் இந்தியா, ICICI, கோட்டாக், ஆதித்யா பிர்லா, டாடா சில்வர் போன்ற கம்பெனிகள் மியூச்சுவல் ஃபண்ட் சில்வர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சிறந்த கம்பெனிகள் என்று கூறியுள்ளார்கள். மூன்றாவதாக NCX, அதாவது கமாடிட்டி பங்கு சந்தை மூலம் இன்வெஸ்ட் பண்ணுவது. இது கொஞ்சம் சிரமமான பங்கு சந்தை ஏற்றம் இறக்கம் கொடுக்கும்போது லாஸ் ஆகலாம். அதனால மிகுந்த ஜாக்கிரதையுடன் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். சில்வர் மைக்ரோ, மினி, மெகா போன்றவைகளாக உள்ளது. ஆனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். மேலே கூறிய முதலீடுகளில் தகைய முதலீடு செய்வதை விரும்பியபடி முதலீடு செய்யலாம் என்றும் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கூறியுள்ளார்கள். இந்தியாவில் நீண்ட கால மூலதன லாங் டேர்ம் கேபிட்டல் பொதுவாக 15% வரி விதிக்கப்படுகிறது. 36 மாதங்கள் ஸ்டோரேஜ் செய்து வைத்திருந்து விற்றால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக கருதப்படும். ஆனால் வெள்ளிக்கு மட்டும் 36 மாதங்கள் வைத்திருந்து விற்றால் குறுகிய கால மூலதனமாக கருதப்பட்டு 10% வரி தான் விதிக்கப்படும். அதேபோல் பரிசாக வழங்கப்படும் வெள்ளிக்கு வரி விதிப்பு இல்லை. ஆனால் பெற்ற பரிசின் டீடைல்ஸ பதிவுகளை விவரங்களையும் வைத்திருக்க வேண்டும். இன்றைய தேதியில பார்க்கும்போது 17/1/2026 அன்று 1 கிராம் சில்வர் ₹3 டன்னுக்கும் 1 கிலோ 3,10,000க்கும் விற்கப்படுகிறது. இந்தியா கடந்த ஆண்டு 82,800 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான வெள்ளி இறக்குமதி செய்தது. அதற்கு முந்தைய ஆண்டும் 44% அதிகமாக இறக்குமதி செய்துள்ளார். கடைசியாக வெள்ளி எதிர்காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது மிக பயனுள்ளதாக இருக்கும் என்றும் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கூறுகிறார். வெள்ளி விலையின் தாக்கம் குறித்து சென்னை தங்க நகை மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் அவர்கள் கூறும்போது, வெனிசுலா மற்றும் கிரீன்லாந்து ஆக்கிரமிப்புகளை ட்ரம்ப் திட்டமிடுவதும், ரஷ்யா உக்ரைன் போர்களும், ஈரான் உள்நாட்டு பிரச்சனையிலும், பங்கு சந்தையின் வீழ்ச்சி, டாலர் மதிப்புகளின் சரிவு, சீனாவில் ஏற்றுமதிக்கு போன்றவர்கள் கட்டுப்பாடுகள் கொண்டு வருவது போன்றவற்றால் வெள்ளியின் விலை ஏற்றம் கண்டிருக்கிறது என்றும் டிமாண்டம் அதிகமாகிறது என்றும் கூறியுள்ளார்கள். வரும் ஏப்ரல் மாதத்திலிருந்து வெள்ளியை வங்கிகளில் அடகு வைத்து பணம் பெறலாம் என்று ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளது. தங்கம் விலை அதிகமானதாலும் தங்கம் மூலம் பூசிய நகைகளை மக்கள் உபயோகப்படுத்துவதாலும் வெள்ளியின் மதிப்பு உயர்ந்துள்ளது. முதலீடும் லாபமாக இருக்கும் என்றும் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூறியுள்ளார். ஆகவே மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு முன்பு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்டீஸை கன்சல்ட் செய்து எதில் முதலீடு செய்து தங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வாறு முதலீடு செய்யலாம், எந்த முதலீடு வகைகளில் முதலீடு செய்யலாம் என்பதை கன்சல்ட் செய்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும்.